ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுற நம்ம பைமோட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான க்ரோசரி ஜாமானை வாங்கி பயன்பெற்றுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் வரலாறு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர் ஆவார். இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற போது வெளிநாடுகளில் போர்க்கைதிகளாக இருந்த நூற்றுக்கணக்கான இந்தியர்களை ஒன்று திரட்டி இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி அப்போது இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயருக்கு எதிராக தாக்குதல் நடத்தினார். இவர் 1945 ஆகஸ்ட் 18 அன்று தைவான் நாட்டில் ஒரு விமான விபத்தில் இறந்து விட்டதாக அல்லது உருசியாவிற்கு சென்று 1970களில் இறந்து விட்டதாகவும் அல்லது ஒரு துறவியின் வடிவில் வட இந்தியாவில் மறைமுகமாக வாழ்ந்து 1985இல் இறந்து விட்டதாகவும் பல கருத்துக்கள் உள்ளன. 1945 ஆகஸ்ட் 14 முதல் செப்டம்பர் 20 வரை எந்த விமான விபத்தும் தைவானில் ஏற்படவில்லை என அந்நாட்டு அரசு தெரிவித்திருப்பது போஸ் அவ்வாண்டு இறக்கவில்லை என்ற வாதத்திற்கு வலுவூட்டியது. இந்திய அரசால் நியமிக்கப்பட்டு இதை பற்றி விசாரித்த முகர்ஜி கமிஷன் நேதாஜி விமான விபத்தில் இறக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இவரது இளமை வாழ்க்கை. இந்தியாவின் ஒரிசா மாநிலம் கட்டாக் என்னும் இடத்தில் 1897ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் நாள் வங்காள இந்து குடும்பத்தில் சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தார். இவரது தந்தை குடும்பம் 27 தலைமுறைகளாக வங்க மன்னர்களின் படைத்தலைவர்களாகவும் நிதி மற்றும் போர் அமைச்சர்களாகவும் பணியாற்றி வந்த பெருமை மிக்க மரபு வழி உடையது. இவரது தாயார் பிரபாவதி தேவி தத் என்னும் பிரபுகுலத்திலிருந்து வந்தவர். 8 ஆண் பிள்ளைகளையும் 6 பெண் பிள்ளைகளையும் கொண்ட இக்குடும்பத்தில் 9வது குழந்தையாக சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தார். சிறு வயதில் முதலே பல பிள்ளைகளுடன் வளர்ந்தபடியால் சந்திரபோஸ் தன் சிறு வயதில் தாய் தந்தையரை விட தன்னை கவனித்து வந்த தாதியான சாரதா என்பவருடன் பெரிதும் இருந்தார். 5 வயதான போது கட்டாக்கில் உள்ள பாப்டிஸ்ட் மிஷன் ஆரம்ப பள்ளியில் இணைந்து சுபாஷ் சந்திரபோஸ் 7 ஆண்டுகள் அங்கு கல்வி பயின்றார். பின்னர் தன் உயர் கல்வியை கொல்கத்தா ரேவன்ஷா கல்லூரியில் தொடங்கினார். சுபாஷ் சந்திரபோஸ் 1913இல் கல்கத்தா பல்கலைக்கழக எல்லைக்குள் 2வது மாணவராக தேறினார். இவரது தாயார் மிகுந்த தெய்வ பக்தி மிக்கவர். அதனால் சுபாஷும் சிறு வயதிலேயே விவேகானந்தர் போன்ற ஆன்மீக பெரியோர்களால் ஈடுபாடு கொண்டிருந்தார். துறவரத்திலும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள விரும்பினார். எதிலுமே பற்றற்று இருந்ததுடன் தனது 16வது வயதில் வீட்டை விட்டு வெளியேறிய சுபாஷ் சந்திரபோஸ் தன் ஞான வழிக்கான ஆசானை தேடி 2 மாதங்கள் அலைந்தார். அப்போது வாரணாசியில் ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்த சுவாமி பிரம்மானந்தரை சந்தித்தார். இவருக்கு சுபாஷின் தந்தையை குடும்பத்தையும் நன்கு தெரியும். இந்த சந்திப்பு குறித்து பின்னாளில் தனது நண்பரான திலீப் குமார் ராயிடம் யாருக்கெல்லாம் சுவாமி பிரம்மானந்தர் அருள் கிடைக்கிறதோ அவரது வாழ்க்கை மாறிவிடும் என்று ஒரு நம்பிக்கை இருந்தது. துறவர பாதையில் செல்ல விரும்பிய சுபாஷ் சந்திர போஸுக்கு ஞான மார்க்கத்திற்கு ஏற்ற குரு கிடைக்காததால் தந்தையாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 1915ஆம் ஆண்டு கொல்கத்தா மாநில கல்லூரியில் சேர்ந்தார். அக்காலத்தில் ஆங்கில இனவெறி மிக்க வரலாற்று ஆசிரியரான C.F. ஓட்டன் என்ற ஆசிரியர் அங்கு கற்பித்தார். அவர் கல்வி கற்பிக்கும் நேரங்களில் பெரும்பாலும் இந்தியர்களை அவமதித்தே வந்தார். இவருடன் ஏற்பட்ட சண்டை காரணமாக சுபாஷ் சந்திர போஸும் அவரது நண்பர்களும் கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டதுடன் 2 ஆண்டுகளுக்கு வேறெந்த கல்லூரிகளிலும் படிப்பை தொடர முடியாதபடி செய்யப்பட்டார். இதனால் தன் கல்வியை ஓராண்டு காலம் தொடர முடியாமல் சுபாஷ் சந்திர போஸ் C.R. தாஸ் என்று அறியப்பட்ட சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் சிலருடன் உதவியுடன் 1917ஆம் ஆண்டு இசுகாட்டிய சர்ச் கல்லூரியில் சேர்ந்தார். அங்கு 1919ஆம் ஆண்டு இளங்கலை பட்ட படிப்பில் முதல் வகுப்பில் தேறியதுடன்
மாணவர்களுக்குரிய படை பயிற்சியிலும் சிறப்பாக தேறினார். சுபாஷ் சந்திர போஸ் பல மக்கள் சேவை பணிகளையும் சுதந்திர போராட்டத்தில் அரசியல் ஈடுபாட்டையும் மிக கச்சிதமாக கையாண்டு பல சாதனைகளை படைத்தார். 1941 சுதந்திர இந்தியா மையம் என்ற அமைப்பை தொடங்கி ஆசாத் ஹிந்த் என்ற வானொலியில் சேவையையும் உருவாக்கி விடுதலை தாக்கத்தை அங்கிருந்த இந்திய மக்களிடம் விதைத்தார். நாட்டுக்கு என தனி கொடியை உருவாக்கி ஜனகணமன பாடலை தேசிய கீதமாக அறிவித்தார். இப்படியாக பல சாதனைகளை செய்து சுபாஷ் சந்திர போஸ் மிக பெருமையுடன் தனது இறுதி காலத்தை நீத்தார். இதுவே சுபாஷ் சந்திர போஸின் வரலாறு ஆகும்.